ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற Kinemaster வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரேஷியோவில் இருக்கும். அந்த ரேஷியோவில் உங்கள் பிக் எந்த சைஸோ அந்த ரேஷியோ கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் பேக்ரவுண்டும் சரி, அந்த ஸ்க்ரீன் ஃபிட்டும் சரி அமையும். ஸோ என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 1.1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்து உள்ளே போனேன்னு ஸ்ட்ரைட்டாக மீடியாக்குள்ளே போய் இம்போர்ட் பண்ணாதீங்க இமேஜை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. நார்மலாக லெஃப்ட் சைட் கார்னர் சென்டரில் பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும். லெஃப்ட் சைட் சென்டரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே டிஃபால்ட் ஆஃபில் தான் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண தேவையில்ல. கடைசியாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4.5 ரேஷியோவில் வந்து உங்கள் ஃபோட்டோ லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து 5க்காக மாற்றிக்கோங்க. செகண்டு டியூரேஷன் லேயர் இருக்கும். அதை வந்து 8க்காக மாற்றிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஃபிட் இந்த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ ஃபில் இந்த ஸ்க்ரீனாக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான். டிக் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுங்கள். நான் மொத்தம் இப்போ 6 விதமான பிக்கை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்குக்குமே பர்டிகுலரான கேப் இருக்கும். நார்மலாக சொல்லணும்னா நம்ம அங்கே செட் பண்ண 4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். அடுத்த பிக்குங்க பார்த்தீங்கன்னா 10, சேம் அதே தான். 15, 5 கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லா பிக்குக்கும் அதே ஆல்டர்மேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, இங்கே 2 ஃபோட்டோக்கு லேயருக்கு நடுவில் சென்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே கொண்டுட்டு போகும். பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்பம்ஸ் மெமரின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக டிஃபால்ட்டாக இந்த கண்டிப்பாக எல்லாரும் மொபைல் இருக்காது. இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கெட் மோருன்ற ஆப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டவுன்லோட் பண்ண முடியல தெரியல சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு பிக்கு ஃபஸ்ட்டு விதமான ரேயில் கொடுத்துக்கோங்க. இதோட டைமிங்கை 2ன்னு வச்சுப்போம். ஓகே, செகண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு 2, தேர்டுக்கு 3, ஃபோர்த்துக்கு 4, ஃபிஃப்த்துக்கு 5 அண்டு ஃபைனலி 6க்கு 6 கொடுத்துக்கோங்க. ஏன் இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு ஃபஸ்ட்டும் செகண்ட் லேயருக்கு செகண்டும் கொடுக்க சொன்னோன்னா ஒரு கார்னருக்கு இந்த ஃபோட்டோஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ ஜம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டரில் வரும். ஸோ அந்த பிக்லேருந்து சேஞ்ச் ஆகி திரும்பி அந்த பிக்லேருந்து இன்னொரு பிக்கு போகிறதுனால கொஞ்சம் ஆர்டர் வைஸாக வரும். மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பக்கவாக இருக்குது. இதுக்கான பார்டர் லைன்ஸை க்ரியேட் பண்ணிப்போம். நார்மலாக இங்கே கிளிக் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவீங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மீடியாக்குள்ளே போய்ட்டு அங்கே பிக்ஸ் லேபில் ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக உங்களுக்கு டுட்டோரியல் வேணால் கண்டிப்பாக போடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிட் த ஸ்க்ரீன் ஃபைனல் இது வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான். ஃபிட் த ஸ்க்ரீன் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே, குரோமா கீ எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஓகே, சூப்பராக வந்திருக்கு. மேபி உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோஸ் லேயர்ஸ் இன்னும் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி சின்ன சின்ன நேம் உங்களுக்கு டேக் பண்ணணும்னாலும் பண்ணுங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும் பிக் பார்க்க. இது பேசிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ஆடியோ மேனேஜர் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி ஒரு வீடியோ இந்த வீக்குள்ளே வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் டிஎஸ். ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா போச்சா